அண்மை செய்தி. செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், நாகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். தமிழ்நாட்டில் இன்றிலிருந்து அடுத்திருக்கக்கூடிய 4 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதிலும் இன்றைய தினம் 12 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த அறிவிப்புல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், ராமநாதபுரம், சிவகங்கை, அரியலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும், புதுவை, காரைக்காலிலும் இன்றைய தினம் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நாளைய தினம் தேனி, திண்டுக்கல், மதுரை மற்றும் சிவகங்கை ஆகிய 4 மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை முன்னறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 9ஆம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தேனி, திண்டுக்கல், மதுரை மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும், அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 10ஆம் தேதி வட மாவட்டங்கள்ல வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களிலும், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்ல நீலகிரி, தேனி, திண்டுக்கல்லையும், தெற்கு மாவட்டங்களில் மதுரை ஆகிய மாவட்டங்களிலும் 10ஆம் தேதி வாக்கில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து வரக்கூடிய இந்த 4 நாட்களும் கனமழைக்கான காரணத்தினால் தமிழ்நாட்டில் மழை பெய்யக்கூடிய, அதாவது கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்புடைய மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையானது வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் ஏதும் இல்லை. ஆனால் புறநகர் பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் மிதமான அளவுல நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னையை பொறுத்தவரையிலும் சென்னையுடைய நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், ஒரு சில இடங்கள்ல லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் சென்னையுடைய புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அண்டை மாவட்டமான செங்கல்பட்டு மாவட்டத்திலும் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போன்று வரக்கூடிய 10ஆம் தேதி வாக்கிலும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு என்று சென்னையுடைய அண்டை மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்கள்ல காற்றினுடைய போக்குக்கு ஏற்ப மழைக்கான வாய்ப்பு சென்னையுடைய புறநகர் பகுதிகளிலும் கனமழை என்ற அளவில் நீடிக்கலாம் என்று வானிலை ஆய்வும் எதிர்பார்ப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.